நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார், ஸ்வேதாவை காதலிக்கிற மாதிரி மட்டும்தான் நடிக்கணும். உன் கை விரல மேல பட்டுச்சு, உன்னை நானே கொண்டுடுவேன். அவன் முன்னாடி நான் அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் நடந்துப்பேன். ஸ்வேதாவுக்கு ஏதாவது ஆச்சு, ஐயோ, அடுத்த நாள் நீ உயிரோட இருக்க மாட்டேன். இல்லை சார், சார் உங்க விருப்பத்துக்கு முதல்ல செய்வேனா சார்? சார் நீங்க தான் சார் எனக்கு முதலாளி, நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரியே செய்வேன் சார். சார் சார் உங்க மனுஷன் எனக்கு தெரியும் சார், நீங்க மனுஷன். வளவளன்னு பேசாத, போய் வேலையை பாரு. போ போ. என்ன சாரதா, காலங்காத்தால் தனியா நிக்கிறேன்? இன்னைக்கு என்ன நாள்? சீனுவோட பிறந்தநாள். வழக்கமா குழந்தைங்க பிறந்த நாள் அன்னைக்கு காலையில நீ தான் அன்பளி கொடுப்ப, இன்னைக்கு ஒன்றும் தரலையா? இந்த பாரு, குடும்பத்துல 1000 கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அது நம்மோட போகணும். குழந்தைகளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமையை நம்ம மறக்க கூடாது. நான் பெத்த குழந்தைகளே மறக்கணும்னு நினைக்கிறேன். சாரதா, நீயா இப்படி பேசுற? உன் வாயால் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. இப்படியே காலம் போயிடாது, இல்ல நல்லபடியா நடக்கும். வா போலாம். சீனு, அம்மா. இந்தப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கு. தேங்க்யூம்மா. அம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. முதல்ல அப்பா அம்மாவை சந்தோஷமா வைங்க. அவங்க நிம்மதியா இருந்தாங்கன்னா அதுவே பெரிய ஆசீர்வாதம். டேய் முட்டாள், என்னது பிறந்த நாள் அதுமா கண்ணை கசக்கிட்டு அழாத. சொல்றேன்ல, என்னது பைத்தியமே அழுதுகிட்டு? என் மேல என்ன கோவம்? அம்மா இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க, அப்படி நான் என்ன தப்பு பண்ணினேன்? டேய், உன் மேல அவளுக்கு ஒரு கோபம் இல்லடா. ஸ்வேதாவும் ஸ்ரீ சேர் குடும்பம் தாங்க முடியாம உன்னை கோச்சுக்கிறான். பாரு, யார் மேல பிரியம் ஜாஸ்தி இருக்கோ அவங்ககிட்ட தானே சந்தோஷத்தையும் துக்கத்தையும் காட்ட முடியும். அவ சந்தோஷமா இருக்கும்போது எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கா நீ சந்தோஷமா இருந்திருக்க. அதே மாதிரி இப்ப வருத்தப்படும் போது நீ தான் தாங்கிக்கணும். அதானே நியாயம். பார், இவ்வளவு வேதனையிலையும் உனக்கு பூச்செடி கொண்டு வந்துருக்கா பார். அடாடாடா, என்ன அழகான பூக்கள். இது பாரு, ஒரு கவிஞனுக்கு எது அழகு தெரியுமா? மனசுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு அழகான விஷயத்தை பார்த்தா உடனே அது லயிச்சிடணும். அதான் நியாயம். இது பாரு, இந்த பூக்கள் எப்படி இருக்கு பாரு. ஆமா, நீ பெரிய கவிஞன் சொல்றாங்களே, பூவை பத்தி ஏதாவது கவிதை எழுதியிருக்கியா? எங்க எத்தனை பூ பேர் தெரியும் சொல்லு பார்ப்போம். மல்லிகை, முல்லை, ரோஜா, தாமரை, செம்பருத்தி, குறிஞ்சி, ஆவாரம் பூ. அவ்வளோதானா? நான் சொல்லட்டுமா? எண்ணிக்க. வள்ளிதழ் ஒன் செங்காந்தள் ஆம்பல் அனுச்சம் தன்கய குவளை குறிஞ்சியை வெட்சி செங்கொடு வேரி தேமா மணிச்சகை உறுதினாறு அவிழ்தொத்து உந்தூள் கூவிளம் எரிபுரை எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருளை மணிப்பூங்கருளை பைனி வாணி பல்லினர் குரவம் பசும்பிடி வகுளம் பல்லினர் காயா விரிமலர் ஆவிரை வேரல் சூரல் குறியை போலை குறுநருங்கண்ணி குறுகலை மருதம் விரிபூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமிழ் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் சண்பகம் கரந்தை குளவி கடிகமிழ் கலிமா தில்லை பாலை கல்லிவர் முல்லை
முல்லை குல்லை பிடவும் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீழ்நறு நெய்தல் தாழை தளவும் உள்தாட்டாமரை ஞாடல் மவ்வல் நருந்தன்குகுடி சேடல் செம்மல் சிறுசங்குரலி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவழை காஞ்சி மணிக்குலை கழுகமல் நெய்தல் பாங்கர் மராகம் பல்பூந்தணக்கம் இங்கை இலவம் தூங்கினர் கொன்றை அரும்பு அமராத்தி நெடுங்குடி அவரை பகந்தை பலாசம் பல்பூம்பிண்டி வஞ்சி பித்தியம் சிந்துவாரம் தும்பை துழாய் சுடற்பூந்தோன்றி நந்தி நரவம் நரும்புன்னாகம் பாரம் பீரம் பைங்குறுக்கத்தி ஆரம் கால்வை கடியிரும்புன்னை நரந்தம் நாகம் நள்ளிருள் நாரி மாயிருங்குருந்தும் வேங்கையும் பிறவும். அப்பா இதெல்லாம் உண்மையில பூக்களோட பேரு தானா? நான் சொன்னா நம்ப மாட்டேன். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே குறிஞ்சி பாட்டுங்கிற தொகுப்புல கபில புலவன் எழுதணும். அதாவது சமீபத்தில் கலைஞர் அவர்கள் சங்கத்தமிழ்ல ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுல ஆரம்பத்திலேயே அதை வெளியிட்டிருக்காரு. அதை படிச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு அந்த புத்தகத்தை தரேன், நீ படி. என்ன? தேங்க்யூப்பா. மிஸ்டர் ராமு, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் காலங்காத்தால இங்க வந்து அழுது தொலைக்கிறீங்க? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். வாழ்த்து சொல்றதுக்காக வந்தேன். ஹாப்பி பர்த்டே. ஒரு சின்ன அன்பளிப்பு. நீ என்ன மறந்தாலும் என்னால உன்னை மறக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் தான். ஏமா, நான் தான் வருஷம் வருஷம் மறந்து போறேன். நீங்களும் ஞாபகப்படுத்தக்கூடாதா? அது அது ஞாபகப்படுத்தினாதான் நான் உனக்கு அம்மாவா? உனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டா உன் அப்பா ஆயிடுவாரா? அதை கீழ்ச்சி ஒரு மூஞ்சி மேல போடு. நான் கிஃப்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பிரசாத் எப்பவும் என்னோட மகன்தான். வண்டி எடு. ஸ்வேதா, ஸ்வேதா. காது கேக்குது, சொல்லு. கலைஞரோட சங்கத்தமிழ் புக் அந்த டேபிள்ல வச்சிருந்தேனே, பார்த்தியா? நான் தான் புக்கே படிக்கிறது இல்ல. என்கிட்ட ஏன் கேட்டுட்டு இருக்க? உனக்கு அதுக்கெல்லாம் எங்க நேரம்? இப்ப என்னங்கிற? சித்திக்கு ஜால்டா அடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்றியா? நீ வேணா உங்க அம்மாவுக்கு ஜால்டா அடிச்சு நல்ல புள்ளன்னு பேர் வாங்கிக்கோ. எனக்கு தேவையில்லை. இனிமே யாராவது என்ன பத்தியோ இல்ல கண்ணனை பத்தியோ ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்க மாட்டிக்குவேன். அப்புறம் நீங்க எல்லாருமே கம்பி பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஏய் ஸ்வேதா, நான் உன் அண்ணன்டி. அண்ணனா? எனக்கு அண்ணன், அப்பா, அம்மா, சித்தி யாருமே கிடையாது. உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ வேஸ்ட், சுத்த வேஸ்ட். ஏய் ஸ்வேதா, என்ன பேச்சு பேசுற? அண்ணனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போ. வர வர வாய் நிலைமை போச்சு. என்ன இந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்கிறதே இல்ல.
எனக்கு இந்த வீடு நரகம் மாதிரி இருக்கு. எனக்குன்னு யார் இருக்கா? டேடே என்னடா பேசுற? உனக்கு நான் இருக்குண்டா, நீ ஏன் பிள்ளடா? உனக்கு என்ன வேணும்? சங்கத்தமிழ் புத்தகம் தானே, இரு நான் எடுத்துட்டு வரேன். என்ன மறைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. சீனுக்கு வந்து கிரீட்டிங் கார்டா? ஒன்றும் இல்லை. கிழிச்சு போட மாட்டானே? இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லை. கொடுங்க. பிரசாதுக்கா போய் கிரீட்டிங் கார்டு கொடுத்தீங்களா? அவன் இப்படி கிழிச்சு உங்க மூஞ்சில எரிஞ்சிருக்கான். அவனு நம்ம புள்ள தானம்மா. நம்ம புள்ள ஒன்றும் இல்லை, கிருஷ்ணாவோட புள்ள. கிருஷ்ணாவோட புள்ள தான் இருந்தாலும் அவனே நீ தானே வளர்த்த. இப்போ கிருஷ்ணா உயிரோட இருந்து சீனிவாசனுக்கு பிறந்த நாள்னா அவங்க கொண்டாந்து கிரீட்டிங் கொடுக்க மாட்டானா? அந்த மாதிரி தான் கொடுத்தேன். அவன் ஒரு மடையன் கோபத்தில் கிழிச்சு போட்டான். ஏங்க, அவன் உங்களை எவ்வளோ அவமானப்படுத்துறான், உங்களால எப்படிங்க தாங்கிக்க முடியுது? போடா விடுமா. என்ன அவமானப்படுத்தினா சரி, ஏதோ நான் தாங்கிக்கிறேன். ஆனா உங்களை அவமானப்படுத்தினா பாருங்க, அவன் நல்லா இருக்க மாட்டான். நீ எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. இதை பாருங்க, நீங்க இனிமே அவன் கூட பேசாதீங்க, அவன் கூட பழகாதீங்க. நீங்க அடிக்கடி அவங்க கிட்ட போய் பேசுறது ஸ்ரீ கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. என்னைக்கு கிருஷ்ணா இறந்து போயிட்டாரோ அன்னைக்கு அவங்களுக்கும் நமக்குள்ள உறவும் முடிஞ்சு போச்சு. அம்மா, பிரசாத் தங்கமான பையம்மா. பிரபாவோட வளர்ப்புத்தாமா சரியில்லை. நாளைக்கு அவனே ஓடி வந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு, சித்தி என்னை மன்னிச்சிடுன்னு காலை விழுந்தா நீ மன்னிக்க மாட்டியா? உன் பிள்ளைய ஏற்றுக்க மாட்டியா? புள்ளையாவா? மனுஷனா கூட ஏத்துக்க மாட்டேன். ஹாய். ஹாய். என்னாச்சு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஸ்ரீதர், நான் ஃப்ரெண்டு தானே? ம். நீ என்ன உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்டா நினைச்சா முதல்ல எழுந்துரு. ஸ்ரீதர், எழுந்துரு. என்ன பிருந்தா? சொல்லு. ஒன்றும் பிருந்தா, ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. ஸ்ரீதர், நான் ஒருத்தரை உயிருக்கு உயிரை லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன யாருன்னு கேட்க மாட்டியா? கேளு ஸ்ரீதர். அவர் யாருன்னு தெரிஞ்சா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். நீ கேட்க மாட்ட, சரி நானே சொல்லிடுறேன். டேனியல். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இல்ல? ஓஹோ, நான் அவரை பத்தி தப்பா சொல்லியிருக்கேன். ரொம்ப முரட்டுத்தனமான ஆளுன்னு வேற சொல்லியிருக்கேன். அதனால அவரை போய் லவ் பண்றேன்னு பாக்குறீங்களா? ஸ்ரீதர், பார்க்கறதுக்கு தான் அவர் அப்படி, மற்றபடி he is a very nice person. அவர் மனசு எப்படின்னா பாசத்துக்காக எங்கிற ஒரு குழந்தை மாதிரி. அவரோட நெருங்கி பழக ஆரம்பிக்கும் போதுதான் நான் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுலயே ஹாஸ்டலுக்கு போனதுனால பேரண்ட்ஸோட அஃபெக்ஷன் கிடைக்காததுல அவர் இப்படி வளர்ந்துட்டாரு. மற்றபடி he is a very nice person. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பழக ஆரம்பிச்சதுனால அவர் மாறிட்டு வராரு. சொல்லு ஸ்ரீதர். அப்புறம் நீ லவ் பண்றது அவர்கிட்ட சொல்லிட்டியா? மறைமுகமா சொல்லியிருக்கேன், ஆனா இன்னும்.
அப்போ நான் உன்கிட்ட ஏய் விளையாட ஆரம்பிச்சிட்டியா? நான் இப்ப சீரியஸா பேசுறேன். விளையாடுனது போதும். இல்ல பிருந்தா, நானும் சீரியஸா தான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன். ஸ்ரீதர் விளையாடுனது போதும். சரி, எப்படி என் செலக்ஷன் சொல்லு. வெரி குட். இனிமேலாவது உன் அன்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் மாறிடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீதர் வா சேர்ந்து போலாம். இல்ல பிருந்தா, நீ போ. நான் இந்த வழியா போயிடுறேன். ஏன்? இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? இல்ல பிருந்தா, நீ போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே பாய். எனிவே, ஆல் தி பெஸ்ட் பிருந்தா. தேங்க்யூ. வைதேகி, நீயும் உட்காந்து சாப்பிடுறீ. எனக்கு வேண்டாம். பசிக்குண்டி, வயிற்ற காயப்படக்கூடாது, சாப்பிடு. அப்படியே சாப்பிடுன்னு சொல்றேன்ல. என்ன சாப்பிட்டேடா? ஆமா, சாதா சாப்பிட்டாளா? அம்மாவுக்கு அர்ஜென்ட்டாக ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குன்னு சாப்பிடாம கிளம்பி போயிட்டாங்கப்பா. ஏமா, ஸ்வேதா உன் பொண்ணு தானே, அவளுக்கு ஏதாவது புத்திசல் திருத்தக்கூடாதா நீ? இதை பாருங்க மாப்பிள்ள, வைதேகிக்கு காவேரி ஒத்தி தான் பொண்ணு. அவ வைதேகி மேல வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கும் அவ பேர்ல இருந்த பாசம் எல்லாம் விட்டு போயிடுத்து. நீங்க தாலி கட்டி சாஸ்திரோக்தமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பொண்டாட்டி இவ ஒருத்தி தான். அதுக்கு மேல 1008 பேரை நீங்க இங்க கொண்டு வந்து வச்சுட்டு அவ பேர்ல பாசத்தை காட்டு பாத்துக்கோன்னு சொன்னா அதுக்கெல்லாம் இவ ஆள் இல்ல. கோயில் வாசல்ல பிச்சைக்காரி மாதிரி சுத்திட்டு இருந்தவங்களை கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காளே, கொஞ்சமா நன்றி விசுவாசம் வேண்டாம்? நான் எவ்வளவு கேவலமா இருக்கீங்க? இது பாருங்க, நானும் எங்க அம்மாவும் இந்த ஆத்துல ஒரு மூலையில இருந்துட்டு இருக்கோம். அனாவசியமா நாளைக்குன்னு சொல்லி வார்த்தையை விடாதே. இப்ப நீங்களா வந்து தானே வம்புக்கு இருக்கிறேன். அன்னைக்கு ஆபீஸ்ல ரவுடி பசங்க எங்களை ரூம்ல போட்டு அடிச்சப்போ உங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு கெஞ்சிருப்பேன். என்ன ஆத்துக்கு அழிச்சுன்னு போங்கன்னு எவ்வளவு அழுதுருப்பேன். அன்னைக்கு என்ன சொன்னேன்? சிரிச்சுண்டே கிண்டலா என்ன அவமானப்படுத்தின இல்லையா? அன்னைக்கே உங்களுக்கு எனக்கு இருந்த உறவு அறுந்து போயிடுச்சு. அந்த நிமிஷமே நான் இந்த ஆத்த விட்டு போயிருந்திருப்பேன். நான் அப்படி போயிருந்தா இந்த ஆத்தோட மனமும் உங்க மனமும் சேர்ந்து போயிருந்திருக்கும். அனாவசியமா என்ன சீண்டி இந்த ஆத்த விட்டு போக வச்சிடாதே. வைதேகி, அப்பா, ஏன்பா பிரச்சனை திரும்ப திரும்ப பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க? விட்டுருங்களேன். நீ சாப்பிடுப்பா. வேண்டாம் பாட்டிமா. ஏன்பா, வயிற்ற காயப்படாதப்பா. உனக்கு தான் இந்த ஆத்துல கொஞ்சமாவது நல்ல மனசு இருக்கு, சாப்பிடு. பரவாயில்ல பாட்டிமா. இதை பாரடி வைதேகி, இருக்கிற நிலைமையில இந்த குடும்பம் உருப்படும்னு எனக்கு தோணல. பேசாம ஆப்டதை சுட்டுட்டு நம்ம பாட்டுல நம்ம ஊரை பார்க்க கிளம்பிட வேண்டியதுதான். நீ பேசாதிரு. இன்னைக்கு சாயந்தரம் நான் பிரபாவதி ஆத்துக்கு போய் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் பொறுத்துக்கோ. சரின்னு சொல்லுடி. இங்க பாரு ஸ்வேதா, சொன்னா கேளு. உன்னால நம்ம அப்பா அம்மாவும் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீ நம்ம குடும்பம் செதறி போறதுக்கு காரணமா இருக்க. வேணாண்டா. ஒருத்தரை விரும்புறதும் காதலிக்கிறதும் தப்பா? அது தப்புன்னா நம்ம சித்தி அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அதுவும் தப்பு தானே? காதலிக்கிறது விரும்புறதும் தப்பு இல்லை. ஆனா நம்ம காதல்னால நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். உன் காதல்னால நம்ம குடும்பம் துக்கமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது பிரசாத் ஏற்பாடு பண்ண காதல். வேணாண்டா, விட்டுடு.
பிரசாத் சொல்லி ஆரம்பத்துல கண்ணன் என்ன காதலிச்சிருக்கலாம். ஆனா இப்போ அவர் என்ன மனசார நேசிக்கிறாரு. அவர் ஏழை இல்ல குடிசையில வாழ்றாருங்கிறதுக்காக நான் என் காதல விட்டுட முடியுமா? அப்படி விட்டுட்டா எனக்கும் ஒரு கேவலமான பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் சொல்லு? நான் அவரை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அவரை திருத்தி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருவேன். நம்ம சித்தி நம்ம அப்பா ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரலையா? அதே மாதிரிதான் அப்பாவும் கண்ணனும் ஒண்ணா? என்னப்பா ஸ்ரீனிவாசா, தங்கைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? நீ ஏன்பா கஷ்டப்படுத்திக்கிற? இதெல்லாம் உருப்படாத கேசுடா. எப்படி ஓடி போறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் கண்டிப்பா ஓடித்தான் போறா. போய் அவனோட குடிசையில இருந்துட்டு 4 குழந்தைகளை பெத்துண்டு இடியாப்பம் சுட்டு வித்துட்டு இருக்க போறா. அப்ப போய் செருப்பை கட்டி 4 வெய்யி, அப்ப புத்தி தெளியும். பாட்டிமா சும்மா இருக்கீங்களா பாட்டிமா? நான் ஏன்டா சும்மா இருக்கணும்? இவ ஓடி போறதுனால போக போறது இந்த ஆத்து மானம் இல்லடா, கும்பகோணம் ராஜகோபாலயங்கராத்து மானம். தெரிஞ்சுக்கோ. தலை எழுத்து. இத்தனை வயசாகி இந்த மாதிரி கன்றாவி எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. இத பாருடா, இவளை சொல்லி குத்தம் இல்ல. அழகு பிறக்க வளர்த்து வச்சிருக்கா பாரு, அவளை சொல்லணும். கேட்டையா? இதெல்லாம் தேவைதானா? என்ன, நாம யாரை பார்க்க வந்திருக்கோம்? மேடம் ப்ளீஸ், ஸ்வேதா மறந்துடுங்க. காரில் வரும்போதே நான் பார்த்தேன். ஸ்வேதா பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்க. கனடாலேருந்து என்ஆர்ஐயோட பையர் மீட்டிங். ஓ, 3 கோடி ரூபாய் ஆர்டர். நீங்கள் பேச போகிறதுல தான் இருக்குது. ப்ளீஸ் மேடம், மறுபடியும் சொல்கிறேன், ஸ்வேதா மறந்துடுங்க. சரி. I'm very happy with the quality of your shirts and pants. காவேரி கார்மெண்ட்ஸ் இவ்வளவு முன்னேறி இருக்குன்னா குவாலிட்டி கண்ட்ரோல்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால தான். Good. Here is the order and I want it in 45 days. சார், நீங்க தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ இல்ல அந்த பிரபாவதி உங்களை பழி வாங்குறாங்களோ அது என் பிரச்சனையே இல்ல. என்ன யோகி, 45 டேஸ்ல செய்ய முடியுமா? மேடம் 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம் மேடம் 45 டேஸில். அது எப்படி 3 ஷிஃப்ட்ல எப்படி பண்ண முடியும்? இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? நான் கண்ணனை காதலிக்கிறேன். நான் அவரை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். I don't think this is possible now. No, it's a 3.5 crores order. I want it in 45 days. இல்ல முடியாதுங்க. ஒரு 2 நாள் கழிச்சு தான் என்னால சொல்ல முடியும். இப்போ என்னால முடியாது. Thank you. Sir, please give us some more time. I'm sorry. We'll see in the next order. போங்க வில்சன். யோகி, எங்கப்பா போயிருந்த? ஏன்? சக்தி வெளில கூட்டு போறேன்னு சொன்னியா? ஓ, வேலையில் மறந்துட்டேன். கோவமா இருக்கா? சமாதானப்படுத்து. சக்தி, 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 இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கோவமா? சக்தி, ஏன் சக்தி மாஸ்க் போட்டுட்டு இருக்க? என்னோட பேசாதீங்க. உங்க கூட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல.
என்ன வெளில கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா, இப்ப லேட்டா வந்திருக்கீங்க. என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. சாரி சக்தி, நான் ஏன் லேட்டா வந்தேன்னு காரணத்தை சொல்றேன். உங்க காரணம்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க காரணத்தெல்லாம் கேட்க சாரதா அத்தை இருக்காங்க. நான் சக்தி, நம்ப மாட்டேன். சக்தி புரிஞ்சுக்கோமா, நான் உயிர் வாழ்றதே உனக்காக தான். உன் முகத்தில் இருக்கிற சிரிப்பை பார்த்தாதான் எனக்கு சந்தோஷமே. நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். ப்ளீஸ் ஒரு வாட்டி அந்த மாஸ்க் எடுத்து சிரி. முடியாதுப்பா. சக்தி ப்ளீஸ். முடியாதுப்பா. ப்ளீஸ். போதுமா? தேங்க்ஸ் குட்டி. இப்ப சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனை? எல்லாம் உங்க அத்தனால தான். அத்தையாலியா? அத்தையால என்ன பிரச்சனை? அத்தை இல்ல, ஸ்வேதா. ஸ்வேதாவா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் நடந்தது. எல்லா மீட்டிங்ல புலி மாதிரி டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு குழப்பத்துல தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. 3 கோடி ரூபாய் ஆர்டர் நம்ம கம்பெனிக்கு வர வேண்டியது கேன்சல் ஆயிடுச்சு. 20 வருஷத்துல நான் மேடம் இப்படி பார்த்ததே இல்லை. அதனால தான் நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே அத்தைக்கு சந்தோஷமா இருக்க கொடுத்து வைக்கலப்பா. இப்போ ஸ்வேதா வேற பிரச்சனை. ஸ்வேதா பிறந்தப்ப அந்த குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ ஸ்வேதானாலேயே எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. காதலிங்க, ஆனா நல்ல ஆளை பார்த்து காதலிங்க. புரியுதா? அப்பா, இந்த அட்வைஸ் எனக்கு இல்லைல்ல. சின்னம்மா நல்லவர் தானே? சரி வா, வெளியில போலாம். வேண்டாம்ப்பா, இன்னொரு நாள் போய்க்கலாம். பரவாயில்ல, வா போலாம். வேண்டாம்ப்பா, இன்னைக்கு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு லெமன் டீ போட்டு கொண்டு வரேன். சரிங்கப்பா, வந்ததுல இருந்து உம்முனே இருந்துட்டு இருக்கீங்க. தட்ஸ் குட். வணக்கம் சித்தி. சார் யாருன்னு தெரியுதா? உங்க வருங்கால மாப்பிள்ள மிஸ்டர் கண்ணன். உங்க அத்தப்பா. வணக்கம் சொல்லு. வணக்கம் அத்தை. என்ன சித்தி முறைக்கிறீங்களா? இன்னும் அடங்கல? அடங்கிடுவீங்க. இங்க ஏற்கனவே ஹீட் ஜாஸ்தியா இருக்கு. இதுல சித்தி நீங்க வேற முறைச்சிங்கன்னா தமிழ்நாடு தாங்குமா? வேணாம் சித்தி, ப்ளீஸ் வேண்டாம். உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்க சித்தி. போற போக்கு பார்த்தா கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடுவாங்க போல இருக்கு. ஏங்க அப்போ அப்படிதானே? ஆமா சார், ஷூ எல்லாம் கூட வாங்கியாச்சு. ஷூ எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கானுங்களா ஓடுறதுக்கு? என் பொண்ணு இந்த பொறுக்கியோட ஒன்றும் ஓட மாட்டா. ஐயோ அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க தான் சொல்லுன்னா உங்க பொண்ணு ஸ்வேதாட்ட சொல்லுங்க. ஏன்னா அவ தானே உயிர் பேரா காதலிக்கிறா. பாஸ், நான் இல்லைன்னா செத்து போடுவலாம் பாஸ். அப்படியா? பாத்தீங்களா சித்தி எவ்வளவு விசுவாசமா இருக்கானு? உங்களுக்கு யோகி எப்படியோ எனக்கு கண்ணன் அப்படி. ஐயோ என்ன உங்க பொண்ணை பாத்திரமா பாத்துக்கங்க. இல்லைன்னா ஊரை விட்டு ஓடிட்டு போறா. அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கும் அசிங்கம், உங்க கூட பழகினதுக்காக எங்க குடும்பத்துக்கும் அசிங்கம். என்ன நான் சொல்றது ரைட் தானே? ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா உன்னையும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கானே அந்த பொறுக்கி எல்லாரையும் சேர்த்து ஷூட் பண்ணிடுவேன். ஐயோ பயன்படுத்துறாங்கப்பா. நாங்கெல்லாம் பயந்துருவோம்ல. பாஸ் இங்க பாருங்க. வில்சன் போங்க. ஏத்துட்டாங்க, அதான் கண்ணாடி ஏத்துட்டாங்க. ஓஹோ, கிளாஸ் ஏத்திட்டா
நாங்க பேசுறதெல்லாம் கேட்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஊர் பேசுறதெல்லாம் எப்படி கேட்பீங்க? கேட்டுதான் ஆகணும். பாஸ் சிக்னல் விழுந்துருச்சு பாஸ். ஹலோ, நான் அப்புறமா பேசுறேன். யாரு? மேடம், என்ன யோகி, அந்த பிரசாதும் கண்ணனும் டிராபிக் சிக்னல்ல ஸ்வேதா பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? ஸ்வேதாவோட வாழ்க்கை அழியக்கூடாது, அவ வாழ்க்கை அழியக்கூடாது யோகி. என்னாச்சு மேடம்? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? இந்த பாசம் பந்தம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா சரி வராது. பிரசாத் ஸ்வேதாவோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கான். அவன் என்ன சொன்னா தெரியுமா? மேடம், ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன என்ன அப்பா கிட்ட போய் சொல்ல போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிரசாதும் கண்ணனும் அழிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸ்வேதாவோட மனசுல இருந்து கண்ணனை எடுத்துடணும். என்ன பண்ண போறீங்க மேடம்? சொல்றேன், சீக்கிரமா சொல்றேன். பிரசாத், பிரசாத், டேய் போய் பிரசாத் கூப்பிடுறான். என்ன மாப்பிள்ளை, நான் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன், அடிக்கடி வந்து ட்ரபிள் கொடுக்குறீங்க. இன்னைக்கு என்ன செய்தியோட வந்திருக்கீங்க? வர வர இந்த டிவியில் காலை செய்திகள் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டீங்க. காலையில் ஆனால் போதும் ஏதாவது செய்தியோட வந்துடுறது, அதுவும் நேரடி ஒளிபரப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாய் போடுறா, போய் பிரசாத் கூப்பிடு. அடட, நீங்க வந்த நோக்கம் எனக்கு புரியுது. பிரசாத பார்த்து சமாதானமா போயிடலான்னு வந்திருக்கீங்க. அதான் மாப்பிள்ளை நல்லது. இதை நானே உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நமக்குள்ள எதுக்கு கோர்ட்டு கேஸு வெட்டு குத்துன்னு போயிட்டு சமாதானமா போயிடலாம். அஹிம்சா முறையில நீங்க என்ன பண்றீங்க? சாரதா இல்லத்தை பிரபாவதி இல்லமா மாத்துறீங்க. நம்மளாம் பழைய மாதிரி ஒண்ணா இருக்கலாம் மாப்பிள்ளை. உன்னை பிரசாத்தை கூப்பிட சொன்னேன். ஓ, இது ஒண்ணு மாட்டேன் இல்லையா? 1 நிமிட், நமக்குள்ள ஒரு சின்ன ரகசிய ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா? கையில் கேமரா டேப் ரிகார்டும் இல்லையே. ஏன்னா இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாத மாப்பிள்ளை. அவன் கேமராவும் டேப் ரிகார்டோட அலையிறானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஓட்டு வீடு இருக்குல்ல, அதை என் பஞ்சாதி ரோஜா வேலை எப்படியாவது எழுதிறீங்க. பாப்பாட்ட சொல்லி நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். கூட இருந்தே குடி வைக்கிற உன்னையெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாரு. கூப்பிட்றா பிரசாத்தை. நல்லது சொன்னால் பிடிக்காத, இருங்க கூப்பிட்றேன். பிரசா, பாப்பா வருது, பேசுங்க. ஏன் எங்க வீட்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ரோட்ல பிரசாத் கண்ணனும் சாரதா கலாட்டா பண்ணிருக்காங்க. அவ துப்பாக்கியை சுட்டு மிரட்டி அனுப்பியிருக்கான். அவளை ரொம்ப சீண்டி பார்க்காதீங்க, எதுக்கும் துணிஞ்சு வாவா. என்ன மிரட்டுறீங்களா? இது மிரட்டல் இல்லை, எச்சரிக்கை. புள்ள அவனுக்கு உயிரோட வேணும்னா அவனை கண்டிச்சு வை. அதை விட்டுட்டு பெத்த பிள்ளையை பறி விடுக்கிற பூசாரியா மாறிடாத. ஹலோ ஹலோ மிஸ்டர் ராமு, என்ன எங்க வீட்டுக்கே வந்து எங்க அம்மாவை மிரட்டுறீங்க? மிரட்டலடா, உன்னை காப்பாத்துறதுக்கு ஐடியா கொடுக்க மாடையா. என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஷூட் பண்றேன்னு சொன்னதுனால பயந்து ஓடி வந்துட்டோன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு சித்தி. இப்போ துப்பாக்கி என்கிட்டயும் இருக்கு, வித்தவுட் லைசன்ஸ். உங்க பொண்டாட்டிய என்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்திக்கணும்னு பிளான் போடுங்க. போங்க. ஆண்டவனா கூட உங்களை காப்பாற்ற முடியாது, எப்படியோ போங்க. காவேரி, காவேரி, அப்பா, காவேரிங்கப்பா. இல்லையேப்பா. கார்த்தாலே இன்னைக்கு உங்க அம்மா அவகிட்ட ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டா. ஏதோ கண்ணாபண்ணு திட்டின்னு இருந்தா போல இருக்கு. அவளும் பதிலுக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன், அழுதுண்டே எப்படி வெளியில போயிட்டா. ஏன்பா நீ எதை கேட்க கூடாதாப்பா? என்ன தடா கேட்கறது? இந்த ஆத்துல நான் எதை கேட்கறது எதை விடுறதுன்னு தெரியாம தான் உட்காந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கேன். என்னப்பா நீங்க? அம்மா, 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 எங்க போய்? என்னடா காவேரிங்கம்மா, கர்நாடகாவில் போய் பார், தெரியும். இந்த கிண்டல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஒன்று கிண்டல் பண்ணடாப்பா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோனோ உன் ஆத்துக்காரி மூலையில் உருன்னு மூச்சு தூக்கி வச்சுட்டு இருந்தா. நான் என்னடி அம்மா அநாத ஆசிரமம் போலியான்னு கேட்டேன். உடனே என்ன ஒரு முறைச்சா. நான் உடனே சொன்னேன், நீ எந்த ஆசிரமம் போய் தேடினாலும் என் சொந்த பேரனை உன்னால கொடுக்க முடியாதுன்னு. உடனே மூச்சு தூக்கி வச்சுட்டு கண்ட கசக்கின்னு வெளியே கிளம்பி போயிட்டா. அவ வடக்க போனாலோ தெக்க போனாலோ என்ன கேட்டா? ஏன்பா என்ன
என் தலையெழுத்து இந்த இடத்துல வந்து புறம் தொலைச்ச பாருங்க. என்ன நீயாவது பரவாயில்லடா, அப்பப்போ ஆஃபீஸ் அங்கே எங்கேன்னு வெளியில் போயிட்டு வந்துட்டு இருக்க. என்ன சொல்லு, ரிட்டையர் ஆன நாள்லேருந்து 24 மணி நேரமும் உட்காந்த இடத்துலயே உட்காந்துட்டு இவளோட கொடுத்தன எடுத்துன்னு குப்பை கொட்டிட்டு இருக்கேன். கருமோ நான் இந்த ஆத்துல வந்து வாக்கப்பட்ட பாருங்க, என்ன சொல்லணும்? நீ ஏண்டி அழுத்துக்க வேண்டியவன் நான். இந்த டிவிலலாம் அப்பா வேஷம் கொடுக்குறாளாமே, அது மாதிரி என்ன யாராவது கூட்டு கொடுக்கப்படாதோ? சில்லறையாவது வரும். இங்கே உட்காந்துருக்க மாதிரி அங்கேயும் போய் உட்காந்துட்டு போகிறேன். அதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும் போல இருக்கு. வாங்க மாதவன், சண்டையாவது குளிங்க வாங்க. காவேரி, நீ பண்றது உனக்கு நியாயமா இருக்கா? காலங்கத்தால எழுந்து பார்க்குறோம், உன் ஆத்துல காணும். சொல்லாம் குளம் வந்துட்டேன், இங்க வந்து குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்க. எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா நான்? ஏன் பயந்து போயிட்டீங்க? நான் செத்து போயிடுவேனா? சாக மாட்டேன், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சாப்பிடுவீங்க, குளிப்பீங்க, கார் தொடப்பீங்க, அதுல என்ன உட்கார வைப்பீங்க, அனாதை ஆசிரமம் எல்லாம் சுத்தி வருவீங்க. அந்த வேதனை எல்லாம் சத்தியமா தாங்க முடியாது. அப்போ உனக்கு குழந்தை வேண்டாமா? எனக்கு வேண்டாம். எனக்கு அனாதை குழந்தை வேண்டாம். என்னால குழந்தை வித்துக்க முடியாது இல்ல. உங்க அம்மாவுக்கு தேவை ஒரு பேர குழந்தை. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. பைத்தியக்காரி மாதிரி உளராதரி. என் மனசு வேதனை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஐயோ, சத்தியமா உங்க மனசு வேதனை பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும். காவேரி, மாப்பிள்ளை சொல்றது கேளு. நீ வாய மூடு. நீ எனக்கு அம்மாவே இல்ல. நீங்க போலாம். இப்ப வாய மூடு, என் கூட வர போறியா இல்ல? நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டேல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மாப்ள, என்ன கலாட்டாங்க? பாருங்க அம்மா, சொல்லாம கூட வீட்டை விட்டு வந்துட்டா. வந்து கேட்டா என்ன ரெண்டா கல்யாணம் பண்ணீங்க, குழந்தைய பத்துங்க அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்கா. ஏன் வாழ்க்கையில காவேரி தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்புங்க. சரி நீங்க போங்க, அவளை நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அவன் வராம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். சரி நீங்க கொஞ்சம் கூட்டிட்டு போய் பேசுங்க. சரி வாங்க, கூட்டி போல வாங்க மாப்ள. ரொம்ப கோச்சிக்கிறீங்களே. காவேரி வா. நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, இப்படி வா பேசலாம். வைதேகி, வர இந்த வீடு வியட்நாம் வீடு மாதிரி ஆயிடுத்துரி. கிருஷ்ணாவை கொன்ன பாவம் சும்மா விடாது. பிரபாவதி சொன்ன மாதிரி குடும்பமே சின்ன பின்னம் ஆயிட போறது பாரு. என்ன வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா மாமா. அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. என் அன்பை அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. சித்தி, நான் அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அந்த மாதிரி பேசினேன். அப்படி பேசினாலும் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரான்னு தான். ஆனா அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் புரியுது மாமா. இந்த மாதிரிலாம் பண்ணா எனக்கு கோவம் வரும், நான் இன்னொரு கல்யாணத்தை சம்மதிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. அவளே அவ தலையில தேவையெல்லாம் மண்ணை வாரி போட்டு போறான். இல்ல சித்தி, என் தலையில நானே மண்ணு வாரி போட்டுக்கல. அவங்க அம்மாவுக்கு ஒரு பேர குழந்தை தேவை. மொத்தத்துல அந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வேணும். எனக்கு குழந்தை வேணாம் அம்மா, காவேரி போதும். இது அவகிட்டயே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அவ தான் கேட்க மாட்டேங்கிறான். காவேரி, ஸ்வேதானால நான் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கேன். நீ ஒருத்தி தாமா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற. இப்ப என்ன, நீயும் என்ன கஷ்டப்படுத்த போறியா? இது பாரு, மாதவன் மேல உயிரே வச்சிருக்கா. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாருமா. அப்படி சம்மதிச்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப என்ன என்ன ஒரு குழந்தை வேணும். ஏதோ ஒரு டெஸ்ட் டியூப் பேபியோ இல்ல ஒரு ஆசிரமத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வளர்க்க பாருங்க. ஒரு முடிவு பண்ணுமா. இல்ல சித்தி, இது ரெண்டுமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைய கொண்டு போனா அது இன்னொரு அனாதையா தான் இருக்கும். வேண்டாம் சித்தி. சரி சரி, அப்புறமா பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. அந்த நரகத்துக்கு நான் போக மாட்டேன். இன்னும் 2 நாளாவது இருந்துட்டு போறேன் சித்தி. அதெல்லாம் முடியாது மாமா. அவ இல்லாம எங்க வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். அவ என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது மாமா. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு காவேரி மட்டும் இல்லை, நாங்களும் கொடுத்து வச்சிருக்கோம். சரி நீ கிளம்பு. இந்த பாரு, சித்தி சொன்னா கேப்பல்ல. மாதவனோட வீட்டுக்கு போ. இது பாருங்க மாப்பிள்ள, இனிமே தனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற வருத்தத்துல அவ ஏதோ பேசுவா. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க புறப்படுங்க. போ காவேரி. சரி சித்தி. ஹலோ பிரசாத், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹலோ ஹாய் திலீப், பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உட்கார். பிரசாத், தேங்க்யூ. ப்ளீஸ் மேம், தொட்டு பேசாதீங்க. சாப்பிடுங்க.
ஹாய் ஹாய் அங்கிள் ஹாய் அங்கிள் ஹலோ ஆண்டி ஹாய் பிரசாத் ஹாய் டியூட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீப் இட் அப் தேங்க் யூ அடுத்த வருஷம் வாங்கணும் ஓகே வெரி மச் தேங்க்ஸ் டேனியல் பையா யார தேடுற பிருந்தா வராளே பிருந்தா வரலையே வா என்ன ஏன் பிருந்தா வரல? பிருந்தாவுக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங் இருக்கு, அதனால வர முடியலன்னு சொன்னா. நான் ஃபோன் பண்ணும்போது கூட வரேன்னால அவ தான் சொன்னா, நான் சொல்றேன்ல. நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். வேண்டாம், பிரசாத்துக்கு தெரிஞ்சா. என்னம்மா அது ஒண்ணு இல்லப்பா. ப்ளீஸ் ஆண்டி, பிருந்தா வரல, ஃபோன் பண்ணி வர சொல்லலாம்னா வேணான்றாங்க. பிருந்தா வருவா, வர வேண்டிய நேரத்தில் வருவா. நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், அதான் முக்கியம். ஓகே ஓகே ஆல்ரைட் ஓகே குட் ஓகே. ஓ வாயா வாயா வாயா, உன் வளர்ச்சியை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கியா. தேங்க்ஸ். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வேலுமணி வணக்கம் ஐயா. ஜேம்ஸ் ஐயா வணக்கம். அட என்ன பண்ண கையில வச்சுட்டு குடுப்புல. பிரசாத், இந்த வயசுல நீ அவார்டெல்லாம் வாங்குறத பத்தி எல்லா தொழில் அதிபர்களும் அசந்து போய் நிக்காங்கல்ல. குறுகிய காலத்துல அதுவும் இள வயசுல இப்படி சாதனை பண்ணி நிக்கிற சாதாரண விஷயம் இல்லையா. எனக்கு தெரியும், நானும் கடந்து வந்திருக்கேன்லாம். சின்ன வயசுல இருந்து உனக்கு ஒரு வெறியா, ஒரு வெறி, ஏதோ செய்யணும் ஏதோ செய்யணும் ஏதோ சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்திருக்கியா. அதே உனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா நிக்க. என்ன புள்ள பிரசாத் அப்படியே பாத்துட்டே நிக்க, ஏதோ பேசணும்னு சொல்லல, பேசு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். அட இவ்வளவுதானே, ஒரு வார்த்தை. ஹாலுக்கு போலாம்ப்பா. சரி சரி வாங்க வாங்க போலாம். படவா போங்க. வாம்மா சாரதா, சோமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்படியே ஈஸ்வர பாண்டியனை பார்த்த மாதிரி இருக்கீ. வணக்கம் சார். என்ன யோகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன வீட்டு பக்கமே வர மாட்டேங்கீங்க? என்னம்மா அவர் அப்படி பாக்கீங்க, எங்க வீட்டுக்கு வந்தா தப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அட என்ன போல அங்கே பார்த்து வெளியே பார்த்துக்கீங்க. கும்பிட்டுக்கம்மா. வணக்கம். வணக்கம். போலாம்ல? போலாம். ஐயரே விலகி நில்லல, குறுக்கு நின்னுக்கிட்டு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.